எதுக்குக்கா போன் போட்டு உடனே அவசரமா கிளம்புவான்னு சொன்னியே? அதுவும் புருஷனை கூட்டிட்டு வான்னு சொன்னியே, என்னக்கா விஷயம்? தங்க புஷ்பா, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டியிருக்கு. நீங்க ரெண்டு பேரும் நம்பிக்கையான ஆளுங்கிறதுனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கேன். எனக்கு ஒரே ஒரு உதவி செய்வீங்களா? ஏக்கா, என்னக்கா இப்படி கேட்டுட்டியா? உங்களுக்கு நாங்க உதவி செய்ய மாட்டோமா? எங்களுக்கு நீங்க எவ்வளவு உதவி செஞ்சிருக்கீங்க. அதெல்லாம் பழைய கதைமா, அதெல்லாம் பேசണ്ട. இப்ப எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. சொல்லுங்கக்கா, நாங்க செய்யோம். நாங்க ரெண்டு பேரும் இருக்க வீடே உங்க இடம் தானே. வீடு இல்லாம அலைஞ்சு எங்களுக்கு நீங்க தானே அந்த இடத்த தந்தீங்க. உங்களுக்கு ஒரு உதவி நாங்க செய்ய மாட்டோமா? அதெல்லாம் என் புருஷன் இருக்கும்போது செஞ்சது. இப்ப நானே சொத்து பத்தி இல்லாம தான் கிடக்கேன். ஐயோ, என்னக்கா சொல்றீங்க? அது இருக்கு, என் மகன்கிட்ட இருக்கு. மார்மக நல்லா பாத்துக்கிறியா? என் கையில இல்ல. ஓ அப்படியாக்கா, அவிய பேர்ல இருக்கோ? உங்களுக்கு எதுவும் பண உதவி தேவைப்படுதோ? சீச்சி, அதெல்லாம் வேண்டாமா. பணம் என் மகன்கிட்ட கேட்டா எவ்வளவு நாளும் தருமா. பெற வேண்டக்கா வேணும். எனக்கு நீங்க ஒரு உதவி தான் செய்யணும். அப்பத்துல இருந்து உதவி உதவிங்கிறியே, என்ன உதவிக்கா? அது நடிக்கணும். நடிக்கணுமா? சினிமாலயா? இல்லம்மா, நேஜத்துல தான். நேஜத்துல என் பேத்திக்கு நீங்க அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? உங்க பேத்திக்கு நாங்க அப்பா அம்மாவா நடிக்கணுமா? ஆமாம்மா, நான் என்ன விஷயம் சொல்லியே. நீங்க அப்பா அம்மாவா நடிக்கிறீங்களா? ஏக்கா, எங்க ரெண்டு பேர்த்துக்கும் பிள்ளையே இல்ல. அப்பா அம்மாவா நடிக்கணும்னா எங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. நடிக்கும் போது அது எங்களை அப்பா அம்மான்னு அந்த பிள்ளை கூப்பிடும்ல, அது எங்களுக்கு சந்தோஷம் தான்க்கா. எப்பக்கா நடிக்கணும்? அந்த பிள்ளை எங்க இருக்கு? ஆமா, எதுக்கு நடிக்கணும்? அது சொல்லியம்மா, என்ன ரெண்டு மூணு பேர்த்த வர சொல்லியிருக்கேன். அவியல வரட்டான என்ன விவரம்னு சொல்லி. ஏக்கா, அவியல அப்பா அம்மாவா நடிக்க போறாங்களோ? ஆமா, நீங்க என் பேத்திக்கு அப்பா அம்மாவா நடிக்க போறீங்க. அவிய ரெண்டு பேரும் அவளை கெட்டிக்க போறவனுக்கு அப்பா அம்மாவா நடிக்க போறாவ. ஏக்கா, உங்க பேத்திக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும்னா அவிய அப்பா அம்மா எங்கக்கா போயிட்டாவ? அது எங்கேயும் போவே இல்ல, நல்லா தான் இருக்காவ. பேரவ எதுக்குக்கா நாங்க அப்பா அம்மாவா நடிக்கணும்? சொல்லியே தங்க புஷ்பா, என்ன விஷயம் சொல்லி. நீங்க ரெண்டு பேரும் எனக்கு செய்ய போறது சாதா உதவி கிடையாது, பெரிய உதவி. அப்படியாக்கா? ஆமா, அங்க வரட்டும், எல்லாருக்கும் சேர்த்து என்ன விவரம்னு சொல்லி. சரிக்கா, உங்களுக்காக நாங்க என்ன வேணாலும் செய்வோம். ஏக்கா, வாங்க வாங்க வாங்க. ஏக்கா, என்ன அவசரம்க்கா? உடனே உன் புருஷனை கூட்டிட்டு உன் தம்பியும் கூட்டிட்டு வான்னு சொன்னியே. அது வந்துமா, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். செய்வீங்களா? உங்களுக்கு நாங்க உதவி செய்யணுமா? என்ன உதவிக்கா? ஒரே ஒரு நாள் மட்டும் நீ உன் தம்பிக்கு அம்மாவா நடிக்கணும். அம்மாவாவா? ஆமாம்மா, இது உன் தம்பி தானே. இவனுக்கு நீங்க ரெண்டு பேரும் அப்பா அம்மாவா நடிக்கணும். ஏக்கா, என்னக்கா சொல்றீங்க? ஒண்ணுமே புரியலையே. ஏன் தம்பிக்கு நாங்க எதுக்கு அப்பா அம்மாவா நடிக்கணும்? எல்லாம் ஒரு காரணமா தான். நான் என்னன்னு உங்களுக்கு விவரமா சொல்லி. சொல்லுங்கக்கா. என் மகனுக்கு ரெண்டு பொம்பளை பிள்ளைகள், என் மகளுக்கு ரெண்டு ஆம்பளை பிள்ளைகள். என் மூத்த பேரனும் மூத்த பேத்தியும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியாவே. அதுல என் பேத்திக்கு என் மாமாவை வேற இடத்துல மாப்பிள்ளை பார்த்துட்டா. என் பேத்தி என்கிட்ட கண் கலங்கி கேட்டா, அந்த கல்யாணத்தை நிறுத்துங்க, இனி அவர் கூட சேர்த்து வைங்கன்னு சொல்லி. அதே மாதிரி என் பேரனும் என்கிட்ட கேட்டான். அதனால அவங்களுக்கு உதவி செய்யதான் நான் வாக்கு கொடுத்துட்டேன். ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியாவே. அவியல பிரிக்க முடியுமா? சீச்சி, அது எப்படிக்கா பிரிக்க முடியும்? நானும் இவரும் கூட லவ் மேரேஜ் தான்க்கா. தெரியும், அதனால தானே உங்களை கூப்பிட்டேன். என் மார்மவா ரொம்ப பிடிவாதமா இருக்கா. அந்த பிள்ளை வேற ஒரு பயலுக்கு தான் கட்டி தருவேன்னு. நான் போய் பேசி பார்த்தேன், என் பேரனுக்கு கட்டி வைன்னு. முடியாதுன்னு சொல்லிவிட்டா. இதுக்கு மேல அவட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு தெரிஞ்சிட்டேன். ஏக்கா, அப்படின்னா உங்க மகளுக்கு இதுல இஷ்டமா? அவளுக்கு இஷ்டம் தான், ஆனா அண்ணன் பிள்ளையை கட்டுறதுல இஷ்டம் இல்ல. வேற யார் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டா. அண்ணன் பிள்ளை மட்டும் வேண்டான்னு சொல்லியா. எதுக்குக்கா? அது அண்ணன் பொண்டாட்டியே மகளுக்கு பிடிக்காது, என் மகளை என் மார்மவளுக்கு பிடிக்காது. ரெண்டு பேத்துக்கு பெரிய சண்டை ஒண்ணு இருக்கு. அதனால மண்டைய போட்டு உருட்டிட்டு கிடக்காளுவே. அதுக்காக இந்த பிள்ளைகளை பிரிச்சு வைக்க முடியுமா? சின்ன பிள்ளைகள் ஒருத்தர் ஒருத்தர் விரும்பிட்டு. அதுக்குதான் என் பேத்திக்கு
ஏக்கா என்னக்கா அவ்வளவுதான் சாதாரணமா சொல்றிய? அதுவே எங்களுக்கு எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா? இருக்கட்டும் இருக்கட்டும், நீங்க மட்டும் இந்த உதவி எனக்கு செஞ்சா அதை விட பெரிய உதவியா இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் என் பேத்திக்கு அப்பா அம்மாவா நடிக்க போறாவ. நீங்க ரெண்டு பேரும் என் பேத்தி கட்டிக்க போற பையனுக்கு அப்பா அம்மாவா நடிக்க போறீங்க. அதாவது உன் தம்பி தான் மாப்பிள்ளை, நீங்க அவனுக்கு அப்பா அம்மா. ஏக்கா என் தம்பிக்கு உங்க பேத்தி கட்டி வைக்க போறீங்களா? பிறகு எப்படி உங்க பேரனுக்கு கட்டி கொடுப்பிய? அவிய ரெண்டு பேரும் தானே ஒருத்தர் ஒருத்தர் விரும்பியாவே. ஆதாமா சொல்லி கேளு. இப்போ நம்ம பக்கத்து ஒரு கோயில்ல வச்சு ஒரு கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறோம். இவிய ரெண்டு பேர்த்தையும் என் தூரத்து சொந்தோன்னு என் மாவட்ட சொல்லிட்டேன். இவியலுக்கு ஒரு பிள்ளை இருக்கு, அதுதான் என் பேத்தி. அப்படின்னு என் மாவட்ட காமிச்சிருக்கேன் என் மகனோட பிள்ளைய. ஏக்கா உங்க மகனோட பிள்ளைய உங்க மகளுக்கு தெரியாதோ? சின்ன வயசுல பாத்திருக்காமா. ரொம்ப வருஷம் வெளியூர்ல தங்கி படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கா, அதனால அடையாளம் தெரியல அவளுக்கு. அதான் வீட்டுக்கு 2-3 நாள் கூட்டிட்டு போயிருக்கேன். சொந்தக்கார பிள்ளைன்னு சொல்லி தான் கூட்டிட்டு போயிருக்கேன். என் மகளுக்கு அந்த பிள்ளைய ரொம்ப பிடிச்சு போச்சு. ஓ அப்படியாக்கா? ஆமா, இப்போ அந்த பிள்ளைக்கு கல்யாணம் அப்படின்னு என் மாவட்ட சொல்லியிருக்கேன். ஏக்கா ஏன்க்கா கல்யாணம்னு சொன்னியே? அப்படியே தெரிஞ்ச பொண்ணுன்னு பொண்ணு பார்த்து அப்படியே கட்டி வைக்க வேண்டியதானே அந்த பையனுக்கு? அப்படிதான் முதல்ல யோசித்தேன். அப்படி செஞ்சா ரொம்ப நாள் போவோம், என் மார்மவளுக்கு விஷயம் தெரிஞ்சிடும். ராணி வேற கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கா, அதனால அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு தோணிட்டு அதான் இப்ப வேற ஒரு ஐடியா யோசிச்சிருக்கேன். என்ன ஐடியாக்கா? நான் தம்பி இருக்கான்ல மாப்பிள்ளை, இவனுக்கும் என் பேத்திக்கும் கோயில்ல வச்சு கல்யாணம் ஏற்பாடு நடக்கட்டும். தாலி கட்டுற நேரத்துல இவன் கல்யாணம் பண்ணிட மாட்டேன்னு எழுந்து போயிடட்டும். அப்போ என் மகளை மனசு மாத்தி என் பேரனை தாலி கட்ட வச்சிரு. ஏக்கா திடீர்னு எப்படிக்கா தாலி கட்டாம போக முடியாதுக்கு ஒரு காரணம் வேணும்ல? அது நகை போடல, அதனால இந்த பிள்ளை வேண்டான்னு சொல்லுங்க. என் மகனுக்கு 50 பவுன் 100 பவுன்ல வெளியூர்ல பொண்ணு கிடைக்குது, அங்க போயிருன்னு சொல்லிட்டு ஓடிருங்க. ஏக்கா விடுவாப்ல, அடிச்சு விட மாட்டாப்ல. இவியதான் பொண்ணுக்கு அப்பா அம்மா, இவியன அடிக்கவா போறாவே? ஏக்கா கோயில்ல கூடி இருக்க ஜனங்க அடிச்சு விடாதா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க சொல்லிட்டு டக்குன்னு வெளிய ஓடிருங்க. சரிக்கா. எப்பா மாப்பிள்ளை தம்பி உன் கையில தான் இருக்கு, கொஞ்சம் நல்லா நடிச்சிரு. சரி பாட்டி. அந்த பொண்ணு அழகா இருந்தா பேசாம தாலியை கட்டிட வேண்டியதான். தங்க புஷ்பா, இவிய கல்யாணத்தை நிறுத்தின உடனே நீ கதறி கதறி அழணும். என் பிள்ளை கல்யாணம் இப்படி மேடை வரைக்கும் வந்து நின்னு போச்சேன்னு ஓன்னு அழணும். நீ அழுவுற அழுகைய பார்த்துதான் என் மகன் அவன் மகனை தாலி கட்ட சொல்லணும். அந்த மாதிரி அழணும், சரியா? சரிக்கா. வர வியாழக்கிழமை கல்யாணம் காலையில 6 மணிக்கெல்லாம் நல்ல ஒரு துணியை உடுத்திட்டு வந்துருங்க எல்லாரும். மத்த செலவெல்லாம் என்னோடது. தாலில இருந்து மாலை வரைக்கும் Dress வரைக்கும் நான் பாத்துக்கிடுவேன். நீங்க 4 பேரும் வீட்ல இருக்க துணியை உடுத்திட்டு வந்துருங்க. பொண்ணு மாப்பிளைக்கு நான் Dress எடுத்துறேன், சரியா? சரிக்கா. எம்மாடி உனக்கு நான் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சுதுக்கா. வியாழக்கிழமை காலையில வந்துருங்க. யாருக்கிட்டயும் இத பத்தி மூச்சு கூட விட்டுற கூடாது, அதான் முக்கியமான விஷயம். சரிக்கா. கோயிலுக்கு வந்த பிறகு நிஜ அப்பா அம்மாவா மாறிடணும். தன்னைக்கு வர மாதிரி ஒரு சின்ன விஷயம் கூட உங்கள்கிட்ட இருக்க கூடாது. சரிக்கா. என்ன புரியுதா? புரியுதுக்கா, சூப்பரா நடிச்சிருக்கீங்க. கல்யாணத்துக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்கு. எப்படி இந்த கல்யாணத்தை பாட்டி நிறுத்துவாங்க? சூர்யா எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்துவான்? நினைச்சாலே பயமா இருக்கு, டென்ஷனா இருக்கு. நானும் என்ன பண்றதுன்னே தெரியாம தான் யோசிச்சுட்டே இருக்கேன். டாடி கிட்ட சொன்னா நான் பேசுறேன்னு சொல்றாங்களே தவிர்த்து வேற எந்த முயற்சியும் எடுக்கவே மாட்டாங்க. பேசாம அங்க பாட்டி வீட்லயே இருந்திருக்கலாம். இங்க வந்ததுல இருந்து ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்கவே முடியல. சூர்யா என் அத்தை பையனா இல்லாம கூட இருந்திருக்கலாம். அத்தை பையனா இல்லைன்னா கூட அம்மாட்ட கொஞ்சமாவது பேசியிருக்கலாம். இப்ப என்னால எதுவுமே பேசவே முடியல அம்மா கிட்ட. இந்த மாதிரி சூர்யாவை நான் விரும்புறேன்னு கூட சொல்ல முடியல. சொன்னா கண்டிப்பா கோபம் தான் படுவாங்க. 1 வீக் கழிச்சு நடக்க இருக்க கல்யாணத்தை இன்னைக்கே கூட முடிச்சிருவாங்க. அதனால அவங்க கிட்ட சொல்றது கூட எனக்கு பயமா தான் இருக்கு. நான் என்னதான் பண்றது? சூர்யா நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான், பாட்டியும் நான் இருக்கேன் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாங்க. எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. நிச்சயம் சூப்பரா நின்று போச்சு, அதே மாதிரி கல்யாணமும் நின்னுட்டா எவ்வளவு நல்லா இருக்கும். ஹை பாட்டி, பாட்டி வாங்க பாட்டி. என்னம்மா என்ன பண்ணிட்டு இருக்க? சாப்பிட்டியம்மா? சாப்பிட்டேன் பாட்டி, நீங்க சாப்பிடுறீங்களா? வேண்டாம்மா, இருக்கட்டும். வாங்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போலாம் தான் வந்திருக்கேன். ஆமா, உன் அம்மா எங்க? பாட்டி அவங்க ரூம்ல இருக்காங்க. சரி சரி இருக்கட்டும். ஆனுமா, உனக்கு வர வியாழக்கிழமை பாட்டி
ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? பாட்டி, உங்களை இந்த கல்யாணத்தை தான் நிறுத்த சொன்னேன். அதாம்மா, இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவேன். உனக்கு நீ ஆசைப்பட்டவங்க கூட கல்யாணமும் பண்ணி வச்சிருவேன். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய் எப்படி? என்ன பாட்டி சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. எனக்கு சூர்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கீங்களா? உனக்கு சூர்யா கூட இல்லம்மா, வேற பையன் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கேன். பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. அது வந்துமா, நீ சூர்யாவை கட்டிக்கிடணும்னு ஆசைப்படியால? ஆமா. இந்த கல்யாணம் நிக்கணும்னு ஆசைப்படியால? ஆமா பாட்டி. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல பாட்டி. அது உனக்கு அப்பா அம்மாவே ஏற்பாடு பண்ணிருக்கேன். ஏன் சொல்லு, உன் அத்தைக்கு நீ வேற ஒருத்தர் பிள்ளை தானே அறிமுகப்படுத்தி வச்சிருக்கேன். அத நிஜமாக்க போறேன். அவிய மகதான் நீ, உனக்கு அவிய வேற பையன் கூட கல்யாணம் ஏற்பாடு பண்ண போறாவ. பாட்டி, என்ன பாட்டி நீங்க இப்படி ஒரு வேலை பார்த்து வச்சிருக்கீங்க? ஏற்கனவே அம்மா ஒரு மாப்பிள்ளை பார்த்து வச்சிருக்காங்க, இப்ப நீங்களுமா? என்ன பாட்டி நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ வச்சு விளையாடுறீங்களா? ஆனுமா, அந்த மாப்பிள்ளை பையன் கழுத்துல தாலி கட்ட மாட்டான். அவன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடியே உன்னை விட்டுட்டு ஓடிடுவான். ஓடிடுவானா? அப்புறம் எதுக்கு ஏற்பாடு பண்ணீங்க பாட்டி? அது அந்த பையன் ஓடின உடனே உங்க அப்பா அம்மா ஆளுவாவே. எங்க அப்பா அம்மாவா? உனக்கு அப்பா அம்மாவா நடிக்க வந்திருக்காவல்ல அவிய. அவிய பேரு தங்கதோர தங்க புஷ்பம். அவியதான் உனக்கு அப்பா அம்மாவா நடிக்க போறாவே. வேலைக்கிழமை அவியதான் உனக்கு அப்பா அம்மா. நீ அப்பா அம்மா தான் சொல்லணும், ஆண்டி அங்கெல்லாம் சொல்லக்கூடாது, சரியா? பாட்டி, என்ன பாட்டி சொல்றீங்க? எப்படி பாட்டி இதெல்லாம் சரி வரும்? எல்லாம் சரியா வரும். அவியதான் உனக்கு அப்பா அம்மா. உன் கல்யாணம் நின்னு போச்சுன்னு ஆள போறாவே. நீ அவிய கூட சேர்ந்து ஆளணும். சாராஜா அதை பார்த்துட்டு அவன் மகனை உன் கழுத்துல தாலி கட்ட சொல்லணும். எப்படி என்னோட ஐடியா? பாட்டி, அத்தை சூர்யாலாம் வருவாங்களா பாட்டி அந்த கல்யாணத்துக்கு? ஆமா, உங்க அப்பா அம்மா தூரத்து சொந்தன்னு சொல்லிருக்கேல்ல, கண்டிப்பா வருவாவே. ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம், பத்திரிக்கை கூட அடிக்கல. ரொம்ப கஷ்டப்படியாவன்னு சொன்னேனா? தாலி கூட செய்ய கஷ்டப்படியாவன்னு சொன்னேன். அதான் சாராஜா நம்ம தாலி வாங்கிட்டு போவோன்னு சொல்லியிருக்கா. அப்படியே பாட்டி? ஆமா, உன்னை கெட்டிக்கிட போறவனா உனக்கு தாலி வாங்கிட்டு வராமா. அது மட்டும் இல்ல, உனக்கு கல்யாணம் சொன்ன உடனே உங்க அத்தை ரொம்ப வருத்தப்பட்டுட்டா. எதுக்கு பாட்டி? அவ வீட்டுக்கு வந்திருக்கும் போது உன் குணத்தை பார்த்தால, அதனால உங்க அப்பா அம்மாட்ட உன்னை பொண்ணு கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. அப்படியே பாட்டி? ஆமா, உனக்கு கல்யாணம் கூட்டிட்டு இருந்த உடனே ரொம்ப வருத்தப்பட்டுட்டாமா. அதான் இந்த கல்யாணம் நின்னு போச்சுன்னா அவளே அவன் மகனை தாலியை கட்ட சொல்லுவா. பாட்டி, ஒருவேளை அத்தை அப்படி சொல்லலனா? நான் சொல்ல வைக்கமா, நான் எதுக்கு இருக்கேன்? இதுக்காக தானே பாட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு கிடக்கேன். நான் பாத்துக்கிட்டேன். சரி பாட்டி. ஆனா எங்க அப்பா அம்மா கல்யாணத்துக்கு வர மாட்டாங்களா பாட்டி? உங்க அப்பா அம்மா வரணும்னு ஆசைப்பட்டா உங்க அம்மா பார்த்திருக்காளே ஒரு மாப்பிள்ளை பையன், அவனை தான் நீ கல்யாணம் பண்ணணும். சூர்யாவை கல்யாணம் பண்ணிக்கிட முடியாது, பரவாயில்லையா? ஐயோ, சூர்யா தான் வேணும் பாட்டி. அப்போ உங்க அப்பா அம்மா கொஞ்சம் மறந்துட்டு உட்கார்ந்து தாலியை கட்டிக்க. பாட்டி, கல்யாணம் முடிஞ்ச பிறகு அப்பா அம்மாக்கு தெரிஞ்சா? தாலி கட்டின பிறகு தெரியதானே செய்யணும். அவியலுக்கே தெரியாட்டி நான் சொல்லிடுறேன், கவலைப்படாத. பாட்டி, ப்ராப்ளம் ஆயிரும்ல. ப்ராப்ளம் ஆவையிலனா தான் தப்பு, ஆனா தப்பு கிடையாதுமா. பிரச்சனை வந்தாதான் நீ உன் புருஷன் கூட வாழ முடியும். இல்லனா உங்க அம்மா வீட்டுக்குள்ள போக வேண்டியிருக்கும். பாட்டி, அம்மாக்கு தெரிஞ்சா ரொம்ப கோவப்படுவாங்களே. சூர்யாவை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்றது? அதெல்லாம் எதுவும் நடக்காது, நான் பாத்துக்கிறேன். முதல்ல உங்க ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் நல்லபடியா முடியட்டும். நீ அவன் பொண்டாட்டி ஆன பிறகு யார் உங்களை அசைக்க முடியும்? அப்படி யாரு அசைக்க வரானே நானும் பாக்கேன். சரி பாட்டி. பாட்டி, எனக்கு ஒரு டவுட். எப்படி நீங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? நிச்சயத்தன்னைக்கு அப்படிதான் சூப்பரா ஐடியா பண்ணி ஹாஸ்பிட்டல்ல போய் படுத்துட்டீங்க. இப்போ எனக்கு சூர்யாவுக்கும் கல்யாணம் ஏற்பாடு பண்றீங்க. அதுவும் எனக்கு அப்பா அம்மா ஏற்பாடு பண்ணிருக்கீங்க, மாப்பிள்ளையும் ஏற்பாடு பண்ணிருக்கீங்க. மாப்பிள்ளைக்கு அப்பா அம்மாவும் ஏற்பாடு பண்ணிருக்கேன். அப்படியா? எப்படி பாட்டி? எல்லாரும் எனக்கு தெரிஞ்சவியதாமா. வாதவின்னு கேட்டாலே அவியெல்லாம் செய்வாங்கன்னு எனக்கு தெரியும். பாட்டி, அவங்களெல்லாம் அத்தைக்கு தெரியுமா பாட்டி? அத்தை சின்ன பிள்ளையா இருக்கும் போது எல்லாரையும் பார்த்திருப்பா. இப்ப எல்லாரையும் மறந்துருப்பாமா, நாள் ஆயிட்டுல. பாட்டி, ஒரு சமயம் மறக்காம இருந்தா? மறக்காம இருந்தா என்னமா, சின்ன பிள்ளையா நீ பார்த்திருப்பா, சொந்தக்காரவியா தானே நானே சொல்லி வச்சிருக்கேன். அதனால எந்த பிரச்சனையும் வராது. ஏன் அவளை நான் சமாளிச்சுக்கிடுவேன். ஏன் அளவுக்குலாம் நீ யாரும் இன்டெலிஜென்ட் கிடையாது. நான் அந்த கோடீஸ்வரிக்கு அம்மை, அந்த ராணிக்கு மாமியார். ரெண்டு பேருக்கு எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். சரி பாட்டி. வியாழக்கிழமை கல்யாணம், 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துருமா.
என்னது கல்யாணமா?